வெல்கம் பேக் டு மை சேனல். தட்ஸ் மை டே டு அட் ஷீரடி. கிளம்பியாச்சு. ஃபோன்லாம் இங்கே வச்சுட்டு போக வேண்டியதுதான், ஏன்னா கோயில் அலோடு இல்லை. கேஷ் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துப்போம், கேஷ் தேவைப்படும். டிக்கெட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு, லாகின் பண்ணி டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ 3 விதமான இது இருக்குது: தர்ஷன், ஆர்த்தி, பூஜா. நாங்கள் தர்ஷனம் போகிறோம். 200 பர் டிக்கெட்டு. கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபும் கம்பல்சரி. ஸோ பிரிண்ட் அவுட்டும் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, கேஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற எதுவும் அலோடு இல்லை. இருக்குது அங்கே ஃபோன் இதுவெலாம், பட் சேஃப்டிக்கு ஹோட்டல் ரூமில் வச்சுட்டு போயிடலாம், அதான் சேஃபு. ஆர்த்தி இருக்குது, 3 டைம் தான் கொடுப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருக்கல காஸ்ட்லியானது அதுதான், 600 பர் ஹெட்டு. தலையில் என்ன லைட்டுன்னு பார்க்குறீங்களா? கோயிலுக்கு போனாலே டிவோஷனலாக மாறிடணும், அதுதான் பச்சை கலர் ஷர்ட்டு. இதுதான் ஹோட்டலோட வெளி வியூ. லிஃப்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. 2 பற்றி தான் சொன்னேன், பூஜை பற்றி சொல்ல. 100 பர் ஹெட்டு தான், ஆனால் பேட்ச் 1 பேட்ச் 2 2 தான் இருக்கும். காலையில் நடக்கும் அது. டைரெக்டாக கோயிலில் போய் விசிட் பண்ணிவிட்டு என்ன எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கூட்டமாக தான் இருக்கும், ஏன்னா வெனஸ்டே இன்னைக்கு. நிறைய பேருங்க, எவ்வளோ பேர் எந்தெந்த வேர்ல்டுலேருந்து கூட வராங்க. ஆக்சுவலாக வண்டி விட்ட இடத்துல டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் ஆங்கில் பக்காவாக இருக்குது. ஆக்சுவலாக பைக்கை எடுத்துட்டேன், அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு போய் கோயில் கிட்டே விடலான்னு நினச்சேன், ஆனால் மொத்தமே 200 மீட்டர்ஸ் தான். என்னடா காலையில் காட்டு நைட்டு காட்டுறேன்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் அங்கே கோப்ரோலாம் எடுத்துகிட்டு போகல, ஹோட்டலே வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம். ஸோ இதுதான் இந்த க்யூ. இங்கே தான் நீங்கள் எக்ஸிட் என்ட்ரி கேட் நம்பர் 6, 7, 8. ஸோ 6 தான் பெய்ட் தர்ஷன், 7 and 8 வந்து ஃப்ரீ தர்ஷனம். ஸோ தெளிவாக கேட் நம்பர் கேட்டு போங்க, டிக்கெட் வாங்கிட்டு. இங்கேயே பக்கத்துலேயே ஷூ ஸ்டாண்டு இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு கோயில் போகிற வழியிலே உங்களுக்கு நிறைய 3 கவுண்டர் இருக்கும். ஆக்சுவலாக ஷூக்கு 1, செல்ஃபோனுக்கு 1, மொபைல் லாக்கரு கொடுத்தோன்னே சின்ன டோக்கனாக கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஷூ ஸ்டாண்டு. இப்போ காலையில் ஆகிடுச்சா, எப்படி சடனாக மார்னிங் நைட்டு டே. ஆக்சுவலாக இல்லை, கோயிலுக்கு கோபுரம் எடுத்துகிட்டு போகல. நாங்கள் தர்ஷன் பார்த்துட்டு வந்தவொடனே மொபைலை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். ஸோ அப்பயே நான் இதெல்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சேன், அங்கே போய் கவர் பண்ண முடியலன்றனா நைட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுதான் ப்ரொசீஜரு. நியர்பை நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், மெனு லிஸ்ட்லாம் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப சீப்பு தான், பில்லு 280 தான் ஆச்சு. இது ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோதான தினேஷ் சீரடின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ வெட் அண்ட் ஜாய் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருக்குது, அதுக்கம்மா டிவோஷனல் தீம் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் காஸ்ட்லியானது. ஹெரிட்டேஜ் வில்லா, வேக்ஸ் மியூசியம்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் போகிறோம். 2-3 கோயில், சின்ன சின்ன கோயிலே இருக்குது, அதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துவிட்டோம். கோயிலேருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தவொடனே டுவார்ட்ஸ் நாக்பூர் போகிற வழியில் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பெங்களூர் வரைக்கும் பஸ் போகுது. ஆக்சுவலாக எதுக்கு தாத்தா இந்தியன் கேட்டப்பில் இப்படி மாதிரி பார்த்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதுதான் அந்த பெரிய பஸ் ஸ்டாண்டு, ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. அது பக்கத்தில் அந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல, அதுதான் அந்த ஷீரடி தர்ஷனுக்கு இருக்க ஹோட்டல்ஸு. ஹோட்டலும் நான் கொடுத்த வெப்சைட்லேயே போய்ட்டு ஆன்லைனில் அது இது பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு இருக்கிற 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வரும் பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஓல்டு ஷீரடி ஹெரிட்டேஜ் வில்லேஜு. ஷீரடியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி மொக்கப்பட விரும்பல. சாய்பாபா இப்படி வந்தார் அது ஒருத்தருக்கு ஸ்பிரிச்சுவலாக நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிளைண்டாக எதுக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஈகர்னஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தெரியணுமோ நீங்கள் ஹிஸ்ட்ரியை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ உனக்கு தெரியாத தினேஷ்னால் தெரியும், சாமியார் மாதிரி சொல்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது, அதான் உண்மை. சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் 150 ஒரு பர்சனுக்கு என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம காலையில் தர்ஷனு முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கன்னா போகணுன்னா இது மாதிரி தான் நீங்கள் போக முடியும். ஷீரடியை சுற்றி, ஷீரடி ரொம்ப பெரிய இது விளாட்லாம். டோட்டலி அந்த 2 கிலோமீட்டர்ஸுக்கு தான் மொத்தம் அந்த எப்படி சொல்ல சப்ளை செயினே இருக்குது. இந்த கோயிலை நம்பி தான் நிறைய பேரோட வாழ்வாதாரமே இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வில்லேஜ் தான். இதுவும் அந்த 100 மீட்டர்ஸில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தவொடனே இருக்கும். ரொம்ப ஃபேமஸான இடம் தான், கண்டிப்பாக வந்தாங்கன்னா எல்லோரும் வருவாங்க. ஸோ 150 ஸ்பெண்ட் பண்ணி போகணுமானா அதிகம்தான், ஆனால்
டைம் நிறைய இருந்ததுனால நாங்கள் போனோம். நாங்கள் சொன்னல சாமியார் தான் சொல்லணும், நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னு. இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷீரடி எப்படி ஜாயின் ஆச்சு, ஸோ சாய்பாபா என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி சொல்ல, இது மாதிரி பொம்மைங்களை வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு போனோம். இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருக்குது. ஆனால் ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ 150 ஏன் சார்ஜ் பண்ணுறாங்கன்றது ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. அது ட்ரூ தான். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ அதை தாண்டி இதெல்லாம் போனீங்கன்னா ஃபைன், ஆன் ஸ்பாட் ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கும் பர்சன்ஸை நிற்க வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதானா இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக காட்டுற பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரெயின் ரைடு இப்போ போகிறது 50 per head அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 150 இதெல்லாம் கவர் ஆகாது. என்னடா அது ட்ரெயின் ரைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குங்க. பாருங்கள், அது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ட்ரெயின் ரைடு. இதில் என்ன தினேஷ் டாய் ரைடு மாதிரி தானே இருக்குதுன்னு நினைப்பீங்க. இப்போ பாருங்கள், பைக் இருக்கா, பைக்கில் ஓவர் ஃப்ரேம் பண்ணி ரெடிட் பண்ணி ரைடாக கூப்பிட்டு போகிறாங்க. சீரியஸாக டேஞ்சர் சின்ன குழந்தைங்க பைக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பாப்பா வச்சுட்டு இருந்தாங்கன்னு இப்போ வரைக்கும் பாருங்கள். பைக்கு இஷ்டத்துக்கு திருப்பி ஆக்சுவலாக பைக்கு நம்ம அந்த இதுவெல்லாம் செட்டோ வண்டியிலலாம் பின்னாடி பின்னாடி இருக்காங்க லக்கேஜ் அது மாதிரி வச்சு இஷ்டத்துக்கு திரும்ப எப்படி திருப்பி என்ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும். 50 rupees அதிகம்னா பட் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம் எப்போதுமே இந்த ஒரு ரைடுக்கு. ஆனால் இவ்வளோ சார்ஜஸ் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸும் நடக்குது போல். பெரிய லான் ஏரியா மாதிரிலாம் இருந்தது. ஜோசியம் பார்ப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெயின் தீம் டான்ஸ்லாம் இருந்தது. சின்ன பசங்க கண்டிப்பாக இருந்தால் எக்ஸைட் ஆவாங்க. அது மாதிரி ஒரு இடம் தான். முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். இதுதான் அந்த வாட்டர் தீம் பார்க்கு. ஸோ 1000 per head ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ரைட்ஸ் தான் இருக்குது. போக போகிறீங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பட்ஜெட் ப்ராப்ளமை தாண்டி லைன் ப்ராப்ளம். லைன் அங்கே வரைக்கும் நின்றுட்டு இருந்தது. என்னடா இவ்வளோ கூட்டத்தில் போய் இதை என்ஜாய் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஷீரடி பக்கத்துலேயே ஒரு 200 to 300 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. இதுதான் தினேஷ், இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஷீரடி இன்னும் அரௌண்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் வீடியோவில் 2 தான் காட்டினீங்கன்னு கேட்டால் வழக்கம் போல் தான். நம்ம கோப்ரோவில் எடுக்கிறதே பெரிய விஷயம் இல்லை, எஸ்டி கார்டு எரர் வேறு. இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த டிவோஷனல் தீம் பார்க் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் போகலையான்னு கேட்டால் போகல. 500 per head ஆக்சுவலாக இதுதான் அது. இதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் லிஸ்ட் ஆஃப் இதில் சர்ச் பண்ண சொல்லி ரொம்ப இதுவாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஷீரடி இங்கே தான், சாய்பாபா இங்கே தான் இருந்தார், இந்த வில்லேஜில் தான் இருந்தார்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்கேம்லலாம் மாட்டிக்காதீங்க. நிறைய ஆட்டோஸ் இருக்குங்க. இது இல்லாமல் ஹார்ஸ் ரைடு இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு 20 per head கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஷீரடியில் சாய்பாபா தரிசனம் பார்க்கறதுலேருந்து என்னென்ன அரௌண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வீடியோவில் ஒழுங்காக பேசலைனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட வீடியோ முடியுதான்னு கிடையவே கிடையாது. ஈவினிங் ஆயிடுச்சு, ஷாப்பிங் போகணும்ல. சிங்கிள் ஸ்டோன் சார். இஸ் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட், லைட் டிரான்ஸ்பரண்ட் சார். One second, I will show it. That one single stone, not chemical. So chemical also. This one how much? One sir 220. Color one 220. 220. Small one you want it? 120. சிங்கிள் ஸ்டோன் மார்பிள்லாம் சொல்லியிருப்பான். பார்த்தீங்களா, சிங்கிள் ஸ்டோனில் இவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை 50, 100ன்னு சொல்லி விற்பாங்க. ஸ்கேமில் மாட்டாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.